போஷிக்கிறவரே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோதரிக்கிறோம். கோலக்கூபு பாரு மருத்துவமனை வளாகத்திலிருந்து இந்த பதிவு. பிரியமானவர்களே, ஹிட்லர் காலத்தில் நிறைய யூதர்களை அவர்கள் கொன்று குவித்து கொண்டிருந்த வேளையில் இந்த யூதர்களை அந்த ஹிட்லருடைய இராணுவத்திற்கு நிறைய யூதர்களை பாதுகாக்கும்படியாக ஒரு மிஷினரி குடும்பம் அவங்களை கொலை செய்வதிலிருந்து தப்பித்து அனுப்பி கொண்டிருந்தார்கள். இதை அந்த இராணுவத்தினர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த குடும்பம் என்ன செய்கிறாங்க, இந்த மிஷினரி குடும்பம் என்ன செய்கிறாங்க, நிறைய யூதர்களை அவங்க காப்பாற்றி வேறு இடத்துக்கு அனுப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அந்த மிஷினரி கணவன் மனைவி 2 பேரையும் அவங்க சிறைப்பிடித்து அவங்கள என்ன செய்கிறாங்க, நாடு கடத்துகிறாங்க வேறு நாட்டுக்கு. இவங்க வேறு நாட்டுக்கு போனோடனே ரொம்ப பொருளாதாரம் ரொம்ப மோசமாக, அவங்க வாழ்க்கையில் சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வேறு ஒரு நாட்டில் ஒரு கிராமம் மாதிரியான ஒரு பகுதியில் அவங்கள கொண்டு நாடு கடத்தி விட்டுட்டாங்க. அவங்க பசிக்கு அந்த மனைவி தன் கணவரிடம், அந்த மிஷினரியிடம் கேட்குறாங்க, காசு கொடுங்க, நான் ஏதாவது வாங்கிட்டு சமைக்கிறேன், பசிக்குதுன்னு. அந்த கணவர் சொல்கிறாரு, என்கிட்ட 5 காசு இல்லைம்மா, பையில் 1 காசு கூட கிடையாது அப்படின்னு சொன்னோடனே, ஓ அப்படியா, சரின்னு சொல்லிட்டு அந்த மனைவி என்ன செய்கிறாங்க, நேராக போய் ரூமில் உட்காந்து ஜெபிக்கிறாங்க. கர்த்தரை துதித்து பாடுறாங்க. முழங்காலில் நின்று கர்த்தரை துதித்து பாடி கரங்களை உயர்த்தி, நீ செய்கிற நன்மைகளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை துதித்து அவங்க பாடுறாங்க. ஆண்டவரை துதித்து அவங்க பாடும்போது இந்த கணவர் என்ன தான் பாடுறாங்க, நம்ம போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் இவங்க ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அந்த கணவர் என்ன செய்கிறாரு, போயிட்டு அவங்க ஜெபிக்கிற அந்த அறையின் பக்கத்தில் நின்று கேட்குறாரு. அப்போ இவங்க ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு 5 கிலோ கோதுமை வேணும், அதுவும் நான் குறிப்பிடுகிற கம்பெனியில் உள்ள கோதுமை வேணும், 5 கிலோ உருளைக்கிழங்கு வேணும், அங்கிட்டு கேபேஜ் வேணும், அங்கிட்டு எனக்கு ஆண்டவரே தக்காளி வேணும், கேரட் வேணும், திராட்சை வேணும், ஏப்பிள் பழம் வேணும், பேரிக்காய் வேணும், இப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய ஒரு 15 விதமான பொருட்களை ஆண்டவர் சமூகத்தில் சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஜெபிக்கிறாங்க. ஜெபித்து இந்த விண்ணப்பங்களெல்லாம் சொல்லிவிட்டு அன்று இரவு அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. காலையில் ஒரு 11:30 மணி அளவில் அவங்க வீட்டு கதவு தட்டப்படுகிறது. இவங்க யார் அது அப்படின்னோடனே அவங்க கதவை திறந்து பார்த்தா ஒரு பையன் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த பையன் சொல்கிறான், அம்மா நீங்கள் கேட்ட எல்லா ஜாமாவும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன், எல்லா ஜாமாவும் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன கேட்டிங்களோ எல்லா ஜாமான் இருக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் எந்த பொருளையுமே நாங்கள் என்ன செய்யலை, சொல்லலையே, யாருக்கிட்டே எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லலையே, நீ என்ன எல்லா ஜாமான் கொண்டு வந்தால் இந்த கிராமத்தில் ஏறக்குறைய ஒரு 25 வீடு இருக்குது, அதில் ஏதாவது ஒரு வீட்டில் உள்ளவங்க தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் இதை சொல்லியிருப்பாங்க, நாங்கள் சொல்லலைன்னு சொன்னோன்னே, எனக்கு தெரியாதுங்க, உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு பொருளெல்லாம் வச்சுட்டு அந்த பையன் போயிட்டான். இவங்க என்னடா இது, நம்ம ஆர்டர் பண்ணாத பொருள் இருக்கிறதுன்னு போயிட்டு அந்த பொருளை பார்த்தோன்னா இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. எந்த கம்பெனியிலிருந்து எனக்கு கோதுமை வேணும் என்று சொன்னனோ அதே கோதுமை, அதே உருளைக்கிழங்கு, அவங்க சொன்ன அத்தனை பொருளும் அங்கே இருக்கிறத பார்த்து அப்படியே ஓ என்று கதறியானது. அப்பா, நீ எத்தனை நன்மை செய்கிற, நீ எத்தனை அதிசயமான காரியங்களை செய்கிறவர். ராத்திரி உம்மிடத்துல தான் சொன்னேன், எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லிவிட்டு காலையிலேயே இதை எங்களுக்கு அனுப்பிட்டீங்களே, ரொம்ப நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கணவனும் மனைவியுமா கர்த்தரை துதித்தாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்காய் வாழுகிற ஜீவிக்கிற யாரையும் கர்த்தர் கைவிட்டதே கிடையாது. உங்களையும் தான் உண்மையாய் தேவனை நேசித்து தேவன் மேல் அன்பு வைத்து நீங்கள் அவரிடத்தில் கேட்டு பாருங்கள், யாரோ ஒருவர் கொண்டு உங்களை கர்த்தர் போஷிப்பார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்போது 146வது சங்கீதம் 7வது வசனம், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஜெபம் செய்வோமா? நல்ல பிதாவே, நன்றியோடு கூட சோதரிக்கிறோம். இந்த மிஷினரி நாடு கடத்தப்பட்டு ஆண்டவரை பசியில் வாடிக்கொண்டிருந்த பொழுது அவர்கள் ஜெபித்து எதை கேட்டார்களோ அதை நீர் அவர்களுக்கு கொண்டு கொடுத்ததுக்காக நன்றியோடு கூட சோதரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.